எல்லோரும் தேர்தல் கணக்குகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யார் எந்த கூட்டணி, நமக்கு அந்த கவலை இல்லை. எத்தனை இடங்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நமக்கு அந்த கவலை இல்லை. யார் முதலமைச்சர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நமக்கு அந்த கவலை இல்லை. விடுதலை சிறுத்தைகள் திமுகவிடம் சிக்கிக் கொண்டு தவிக்கிறது. அட அற்பர்களே, அரசியல் அறியாமையில் உழலும் அரைவேக்காடுகளே, தமிழ்நாட்டு அரசியலின் திசை வழியை தீர்மானிப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள். சொல்ல போனால் இந்திய தேசிய அரசியலையும் கூர்மைப்படுத்துகிறவர்கள் விடுதலை சிறுத்தைகள். இன்றைக்கு இந்திய அரசியலையே மதச்சார்பின்மைக்கு எதிரானவர்கள், மதச்சார்பின்மைக்கு ஆதரவானவர்கள் என்று கூர்மைப்படுத்துகிற அரசியலை விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் முன்னெடுக்கிறது. இதன் வலிமையை உணராதவர்கள், திருமாவளவனுக்கு அரசியல் பண்ண தெரியல, பேரம் பேச தெரியல, பிளாக்மெயில் பண்ண தெரியல, துணை முதலமைச்சர் வேண்டும் என்று கேட்க மறுக்கிறார். முதலமைச்சர் பதவியை பற்றியே நாங்கள் கவலைப்படல, துணை முதலமைச்சர் பதவி எங்கள் தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் பிரதமரை கைப்பற்றுங்கள் என்றுதான் வழிகாட்டி இருக்கிறார். அதுதான் அதிகாரம் உள்ள பதவி, அதுதான் அரசு, அதுதான் அதிகாரமுள்ள பதவி. தலித்துகள், பழங்குடி மக்கள், இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும். இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு. எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும், திருமாவளவனுக்கு தெரியும், விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியும். சும்மா யூடியூப்ல உட்கார்ந்து கண்டவெல்லாம் நமக்கு அட்வைஸ் பண்றான். அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதுதான் நோக்கம், அதுதான் நோக்கம். முப்பத்தஞ்சு வருஷம் இந்த அரசியல நாங்களும் கொட்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். பழந்தின்று கொட்டை போடுகிறவர்கள். 10 ஆண்டு காலம் தேர்தல் அரசியலை வேண்டாம் என்று அரசியல் செய்தவர்கள் நாங்கள். தம்பி இறங்க. 10 ஆண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பை பேசியவர்கள் நாங்கள். 25 வருஷம் இந்த தில்லுமுள்ளு தேர்தல் அரசியலில் தாக்கு பிடித்து நிற்கிறவர்கள் விடுதலை சிறுத்தைகள். சமகாலத்தில் எங்களோடு புறப்பட்டவர்கள் எங்கோ வழிதவறி போய்விட்டார்கள். எங்களோட வந்தவங்க எல்லாம் காணும், ஆள எங்க போனாங்கன்னு தெரியல. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக, அரசியல் சக்தியாக நிமிர்ந்திருக்கிறது. ஆந்திராவிலும் வேர் பிடித்திருக்கிறது, தெலுங்கானாவில் கிளை பரப்பி நிற்கிறது, கேரளாவிலும் கர்நாடகாவிலும் மகாராஷ்டிராவிலும் துளிர்விட்டு நிற்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு எல்லா வரம்புகளையும் கடந்து வளர்ந்து நிமிர்ந்து நிற்கிறது. எங்களுக்கு யாருடைய அட்வைஸும் தேவையில்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.